இந்த மோசே என்ன பண்ணாருன்னா, ஜனங்கள் தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் சொல்லி எல்லாம் கூப்பிட்ட உடனே ஆண்டு சொல்றார் மோசையை பார்த்து, உன் கையில என்ன இருக்கு? கோல் இருக்கு ஆண்டவரே. அந்த கோலை பாறையில அடின்னு சொன்னாரு. மோசையும் அந்த கோல் எடுத்து பாறையில அடிச்ச உடனே தண்ணீர் புறப்பட்டு வருது. எல்லாம் தண்ணீரை குடிச்சு திருப்தி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்னா மோசேட்ட, மோசையை பார்த்து அந்த ஜனங்கள்லாம் தண்ணி வேணும் தண்ணி வேணும் மறுபடியும் கூப்பிட்டு கொண்டு வந்தபோது கர்த்தர் அவர்கிட்ட தெளிவா சொல்லியிருந்தாரு, இந்த முறை நீ பாறையை அடிக்கக்கூடாது, அந்த பாறையை பார்த்து நீ பேசு, அந்த பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். மோசையை வெளியே வந்து நின்னா இந்த ஜனங்கள் எல்லாம் கத்தி கூப்பாட போட்டு, மோசே எங்களுக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு சொல்லி மோசே டென்ஷன் பண்ண உடனே கோவத்துல மோசே என்ன பண்ணிட்டாருன்னா, பாறையோடு பேசாமல் முன்பு எப்படி கோல் எடுத்து பாறையை அடிச்சாரோ அதே மாதிரி நானா கடவுள், நானா உங்களுக்கு தண்ணீரை கொடுக்க முடியும்னு சொல்லி கோபத்துல கோல் எடுத்து அந்த பாறையை ஓங்கி அடிச்சார். அடிச்ச உடனே தண்ணீரும் வந்தது, ஜனங்கள் எல்லாம் குடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் மோசையை தண்ணியை கூப்பிட்டு சொல்றாரு, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? பாறையை பார்த்து பேசத்தானே சொன்னேன், நீ எதுக்கு அடிச்ச? என்னுடைய நாமத்தையே நீ மகிமைப்படுத்தல, அதனால இந்த ஜனங்களெல்லாம் நீ கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக நீ உன்னை அழைச்சல, ஆனா நீ அந்த கானான் தேசத்துக்குள்ள கால் வைக்க மாட்டேன்னு ஆண்டு சொல்லிட்டார். மோசை கதறி அழுது ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி நம்ம வாட்சம் பாருங்க. உபாகம் 1 37 3 24 28 மோசை கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி. ஆண்டு சொல்லிட்டாரு, இனிமேல் இந்த விஷயத்தை பத்தி நீ பேச வேண்டாம், நீ வேணா உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், நான் காட்டுற மலை மேல போய் நில்லு, இந்த ஜனங்களுக்கு போய் சேரப்போகிற அந்த தேசத்தை உன் கண்ணால நீ பார்ப்ப, ஆனா நீ அந்த தேசத்துக்குள்ள கால் வைக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டு சொல்லிட்டார். எவ்வளவு பெரிய வேதனை பார்த்தீங்களா? பல வருடங்களா அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த மோசே, அவருக்கும் ஒரு கனவு இருந்திருக்கும், அந்த தேசத்துல போய் நம்ம கால் வைக்கணும், அந்த தேசத்தை இவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். அவருக்கு ஆவலோடு கூட இவரும் நடந்து வராது. ஆனா எந்த ஜனங்களை அந்த கானானுக்கு நேரா கூட்டிட்டு வந்தாரோ அந்த தேசத்துக்குள்ள மோசையே கால் வைக்க முடியல. காரணம் என்னன்னா, சுத்தி இருந்த ஜனங்கள் பண்ண போராட்டம். அல்லேலூயா. பாருங்க, மோசையை கொடுத்த ஆடு என்ன சொல்றாரு? பூமியை ஸ்தோத்திரம், இவர் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்று சொல்லி மோசையை கொடுத்து கர்த்தரே என்ன கொடுத்தாரு? சர்டிபிகேட் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட சாந்தமான மனுஷனையே மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? கோபத்தை உண்டு பண்ணி அவரை கோபப்பட வச்சுட்டாங்க. அதனால மக்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. மோசையுடைய வாழ்க்கை எல்லாத்துக்கும் ஒரு பாடம் பாருங்க. அவ்வளோ பெரிய மோசையை கடைசியில் அந்த கானானுக்குள்ள மோசை கால் வைக்கவே இல்லை. கானானை கண்ணால பார்த்தாரு, கால் வைக்கல. கர்த்தர் அவரை விடல. இவர் கேட்கிற திரும்ப திரும்ப கேட்கும்போது ஆண்டு ஃபைனல் சொல்லிட்டார், மோசே இனிமேல் இதை பத்தி என்கிட்ட பேசாத, நீ அந்த கானானுக்குள்ள கால் வைக்க முடியாது, இங்கே நீ இறந்துடுவேன், வேணா நீ இவ்வளவு கெஞ்சிருந்தனால கானானை உன் கண்ணால வேணா நீ பார்த்துக்கோ, ஆனா கால் வைக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டு சொல்லிட்டார். எவ்வளவு பெரிய மனுஷனை எவ்வளவு பெரிய மகிமை இழக்க வச்சிருக்காங்க பாருங்க அந்த நாட்கள்ல வந்திருந்த ஜனங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டது. அதனாலதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், 5 விதமான ஊழியங்கள்ல இந்த பாஸ்டர் ஊழியம் செய்யறவங்களுக்கு மட்டும் கர்த்தர், மேய்ப்பன் ஊழியம் செய்யறவங்களுக்கு மட்டும் கர்த்தர் கிரீடத்தை கொடுக்குறாராம். ஏன் மேய்ப்பனுக்கு மட்டும் கிரீடத்தை கொடுக்குறாரு தெரியுமா? அவங்க அந்த அளவுக்கு பாடுபடுறாங்க. பாஸ்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒண்ணு தெற்கே இழுத்தா ஒண்ணு வடக்கே இருக்கும், ஒண்ணு வடக்கே இழுத்தா ஒண்ணு மேற்கே இருக்கும். இவங்கள்ட்ட பேசினா அதுக்கு வச்சுக்கும், அதுகிட்ட பேசினா இதை வச்சுக்கும், இதுகிட்ட போய் பேசினா அதுக்கு பிடிக்காது, அதுகிட்ட போய் பேசினா இதுக்கு பிடிக்காது. ஆனா எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லாத்தையும் நாங்க பேசித்தான் ஆகணும், எல்லாத்துக்கிட்டும் ஜெபிச்சுதான் ஆகணும். இந்த சபையை நடத்துறது ஈஸியான காரியம். அதனாலதான் நான் வந்து ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது, ஆண்டவரே நான் ஊழியம் செய்யறேன், இந்த சாது சுந்தர் சிங் மாதிரி காவி ட்ரெஸ்ஸை போட்டு ஏதாவது ஒரு ஊர்ல போய் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு அங்கேயே செத்துடுறேன் அப்படின்னு தான் விரும்பினேன். அதுதான் என்னுடைய ஆஞ்சியா இருந்துச்சு. ஆனா எனக்கு இந்த பாஸ்டர்ன்ற வார்த்தையே எனக்கு பிடிக்காது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது 11th படிக்கும் போது நான் ஊழியத்துக்கு போறேன், ஊழியத்தை செய்ய போறேன் போது ஒரு பையன், கிறிஸ்தவ பையன் தான், அவன் என்னை கூப்பிடும் போதே பாஸ்டர்ன்னு கூப்பிடுவான். அவன் பாஸ்டர்ன்னு கூப்பிடும் போதே எனக்கு கோவம் வரும். ஏன்னா அந்த வார்த்தையை எனக்கு பிடிக்காது, பாஸ்டர் ஊழியம் எனக்கு பிடிக்காது. ஆனா கர்த்தர் வந்து பாஸ்டர் ஊழியமே பிடிக்காது என்ன, இல்லை நீ பாஸ்டரா தான் இருக்கணும், அது இந்த ஏரியாவில் ஊழியம் செய்யணும் நான் சொன்னேன். இந்த ஏரியாவுக்கே வரக்கூடாது, வேற ஏதாவது கண்காணாத ஏரியாவில் போய் காவி ட்ரெஸ்ஸை போட்டு வெறுங்காலில் நடந்து ஆண்டவரை பத்தின சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு கல்யாணமே பண்ணாம ஊழியம் செஞ்சுட்டு செத்துடலான்னு நம்ம நினைஞ்சா, அவர் வேற ஒரு பிளானை வச்சு இதே நான் எதெல்லாம் வேண்டான்னு சொன்னனோ அதெல்லாம் அவர் செய்ய வச்சுட்டார். அல்லேலூயா. சரி, என்ன பண்ண முடியும், செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா பாஸ்டர் ஊழியம் ரொம்ப கஷ்டம். எல்லாரையும் அனுசரிக்கணும், எல்லாத்தையும் பேசணும். சபைக்குள்ள வேணா இவங்களை கண்டா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களை கண்டா இவங்களுக்கு பிடிக்காது, சபைக்குள்ள பாகுபாடு இருக்கலாம். ஆனா ஊழியக்காரனுக்கு பாகுபாடு இருக்கும். எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கணும், எல்லாரையும் ஒரே மாதிரி கவனிக்கணும், எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும். பாஸ்டருங்க படுற பாடு கொஞ்சம் நெஞ்சா பாடா? ஆமா, ஸ்தோத்திரம். சபை மக்களுக்கு ஒரு பிரச்சனை, பாஸ்டருக்கு 1000 பிரச்சனை. எத்தனை ஆத்துமாக்களுக்கு அத்தனை பிரச்சனை இருக்கும் சபை பாஸ்டருக்கு. அல்லேலூயா. ஒரு முறை நடந்த சம்பவம், ஒரு அம்மா வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிச்சான். என்னம்மா பிரச்சனை? பாஸ்டர் ஒரே பிரச்சனையா இருக்கு பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்கம்மா. சரிம்மா சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பியிருக்காரு. இன்னும் சில நாள் கழிச்சு மறுபடியும் அந்த அம்மா வந்துச்சு. என்னம்மா பிரச்சனை? பாஸ்டர் ஒரே பிரச்சனையா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இவரும் ஜெபம் பண்ணி அனுப்பினார்.
இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. எப்ப பாரு இந்த அம்மா வந்து வந்து லைன்ல வந்து நின்னு, பாஸ்டர் ஒரே பிரச்சனை இருக்கு, ஒரே பிரச்சனைக்கு ஜெபம் பண்ணுமா, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஒரு நாள் அதே மாதிரி அந்த அம்மா வந்து பாஸ்டருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்னம்மா பிரச்சனை? பாஸ்டர் ஒரே பிரச்சனை. ஏய் நிறுத்து, உனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு 1000 பிரச்சனை, இனிமேல் இந்த பக்கம் வர ஓடிடு அப்படின்ட்டாராம். அதுல இருந்து அந்த அம்மா வரவே இல்லையா. அல்லேலூயா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரு சபையில ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாம் உங்க பிரச்சனை மட்டும் இல்ல, அது என்னுடைய பிரச்சனை. உனக்கு ஒரு வியாதி வந்தா அதுக்காக நான் ஜெபிச்சாகணும். உனக்கு ஒரு அசுத்தாவின் போராட்டம் வந்து அதுக்காக நான் உபவாசம் இருந்தாகணும். உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா உங்களுக்காக ஜெபித்தாங்க. உங்க ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை எங்களுடைய பிரச்சனை. அப்போ சபை மக்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஆனா சபை மக்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் ஊழியக்காரனுடைய பிரச்சனை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, எங்களுக்கு 1000 பிரச்சனை. அப்ப பாருங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இப்படிதான் மோசே அந்த ஜனங்களை அந்த அளவுக்கு நடத்தி, ஒரு முறை இயேசு கிறிஸ்து ஒரு முறை வேதத்துல பாக்குறோம், இந்த ஜனங்கள் எல்லாம் மலைக்கு மேல மோசே ஜெபித்து கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்களை என்ன பண்றாங்க, கீழே ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு அந்த கண்ணுக்குட்டியை வணங்கிட்டு இருக்காங்க. நான் சீக்கிரம் சீக்கிரம் ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடறேன். இந்த ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சிடறேன். கண்ணுக்குட்டியை செஞ்சு அவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் மேல இருந்து மோசே வந்து ஆண்டவர் கூட பேசி கொண்டிருக்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டாங்க, நான் ஒண்ணு செய்யறேன், இந்த ஜனங்களை அழிச்சிடறேன் மோசே, இந்த ஜனங்களை அழிச்சு கொன்றுறேன். உன்னுடைய சந்ததியிலிருந்து நான் ஒரு ஒரு உன்னுடைய வம்சாவளியிலிருந்து ஒரு சந்ததியை நான் உருவாக்குறேன், அவங்க என்ன சேவிக்கிட்டு இருக்கும்போது மோசே என்ன தெரியுமா சொன்னார், ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீங்க அழிக்கிறதா இருந்தா முதல்ல என்ன கொன்றுங்க, என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்களை அழிக்கிறதா இருந்தா நான் நரகத்துக்கே போறேன்னு சொல்றாரு. ஜீவ புஸ்தகத்துல பேருக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம்? சாகுறது ஈஸி, ஆனா ஜீவ புஸ்தகத்துல பேருக்கு இருக்கிறது கஷ்டம். இவங்களுக்காக நான் சாகுறேன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இவங்களுக்காக என் பேரை ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போடுங்கன்னு எந்த ஒரு ஊழியக்காரனாலும் சொல்ல முடியாது. என்னால கூட முடியாது. உங்களால முடியுமா? யாரோ ஒருத்தருக்காக உயிரை கொடுப்பீங்க. ஏன்னா உயிரை கொடுத்தா நீங்க எங்க போயிருவீங்க? செத்ததுக்கு அப்புறம் பரலோகம் போயிருவீங்க. ஆனா இவங்களுக்காக நான் நரகம் கூட போக தயாருன்னு சொல்லி என் பேரை ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போடுங்கன்னு யாரால சொல்ல முடியுமா? ஒருத்தனால கூட சொல்ல முடியாது. அந்த மோசே செஞ்சார். இந்த ஜனங்களை நீங்க அழிக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் என் பேரை ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போட்டு அப்புறம் வேணா அழிச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த ஜனங்களுக்காக தன்னுடைய உயிரை கூட, தன்னுடைய பரலோக கனவு கூட ரிஸ்க் வச்ச ஒரு நபர் தான் இந்த மோசே. ஆனா அப்படிப்பட்ட மோசையே நம்ம ஆட்கள் ட்விஸ்ட் பண்ணி விட்டு ஒரு கோவப்பட வச்சு கடைசியில கானானுக்குள்ள கால் வைக்க முடியாம பண்ணிட்டாங்க. நல்ல வேலை, பரலோகத்தை இழக்க முடியாம பண்ணாங்களே, நல்ல வேலை பரலோகத்துக்கு போயிட்டார் மோசே. அப்ப பாருங்க, அந்த மோசே அந்த ஜனங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி போராடி சரீரத்தை ஒடுக்கி அந்த ஜனங்களுக்காக போராடுற. ஆனா அந்த ஜனங்களோ மோசையை நன்றி நினைக்காம வெங்காயத்தை கூடு, தண்ணியை கூடு, கீரையை கூடு, அதை கூடு, கறியை கூடுன்னு அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி, சாந்த குணம் உள்ளவன் பூமி எங்கும் சாந்த குணம் உள்ளவன் பேர் வாங்கின, கடவுள்கிட்ட பேர் வாங்கின மோசையவே டென்ஷன் ஆக்கி விட்டாங்க நம்ம மக்கள். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஜனங்களை நடத்துறது, சபையை நடத்துறது, ஜனங்களை நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு பாஸ்டர்களும் படுற பாடுகள் இருக்கிறதே பெரும்பாடு. சரி, இப்ப விஷயம் என்னன்னா, கவனமா கேளுங்க, இதை சொல்லி முடிக்கிறப்ப விஷயம் என்னன்னா, இந்த மோசே பாறையை பார்த்து ஃபர்ஸ்ட் அடிக்க சொன்னாரு, அடிச்சாரு, தண்ணி வந்துச்சு, அது நார்மல் முடிஞ்சு. இப்ப 2வது முறை ஆண்டு சொன்னாரு, நீ பேசு அப்படின்னு. ஆனா இவர் கோவப்பட்டு அடிச்சிட்டாரு. அதை அவர் செஞ்சிருக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை இப்ப மோசே ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மோசே வந்து மீறும்படி செஞ்சுட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை மோசே மீறும்படியாக ஜனங்கள் அவரை ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க. இப்போ கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ என்னுடைய நாமத்தை கனம் பண்ணதுனால நீ கானானுக்குள்ள கால் வைக்க முடியாது அப்படின்ட்டு. இந்த விஷயம் மோசேக்கும் கடவுளுக்கும் இடையில மட்டும் நடந்த சம்பவம். இத மோசேயும் வெளியே சொல்ல, கடவுள் கூட நீ மலையை பார்த்து பேசுன்னு சொல்லும் போது மோசே கோவத்துல மலையை அடிச்சிட்டாரு. ஆனா தண்ணி வந்துச்சா இல்லையா? தெரியலையே. பைப்புல தண்ணி வந்துச்சா, எதை கேக்குறீங்கன்னு தெரியலன்ற மாதிரி இருக்கு. பைபிள் வாட்சவங்களுக்கு தெரியும், தண்ணி வந்துச்சு. கடவுள் என்ன பண்ணிருக்கணும், நான் பேச சொன்னேன், நீ ஏன்டா அடிச்ச, அதனால தண்ணியெல்லாம் வர வைக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் அமைதியா இருந்திருக்கணும். ஆனா அந்த இடத்துல கூட மோசையை கர்த்தர் கனவீனப்படுத்தல. ஏன் ஊழியக்காரங்க துக்கப்படக்கூடாது, ஏன் ஊழியக்காரங்க அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லி மோசே கர்த்தருடைய வார்த்தையை மீறினாலும் கூட மோசே அந்த பாறையிட்ட பேசணும்னு அடிச்சார். ஆனாலும் கூட அந்த பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஜனங்கள் மத்தியில மோசையை கர்த்தர் விட்டு கொடுக்கவே இல்லை. ஆனா பர்சனலா போகும்போது வச்சு செஞ்சுட்டார். நல்லா ஏத்துன்னு ஏத்திட்டார். நீ கானானுக்குள்ள கால் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயம் கடைசி வரைக்கும் ஜனங்களுக்கு தெரியாது. எப்போது தெரிஞ்சு தெரியுமா? மோசே ஆதங்கம் தாங்க முடியாம ஜனங்கள்கிட்ட பேசும்போது, உங்களெல்லாம் கானான் கூட்டிட்டு வந்தேன், நீங்க பண்ண டார்ச்சர்ல நான் பேச வேண்டிய இடத்துல அடிச்சுட்டேன், அதனால உங்கள் நிமித்தமாக நான் கானானுக்குள்ள கால் வைக்க முடியாதுன்னு சொல்லி இந்த உபாகம் 1ஆம் அதிகாரம் 37 3ஆம் அதிகாரம் 24 28 வரைக்கும் மோசே சொல்லுகிறார். மோசே அந்த நியூஸை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜனங்களுக்கே தெரியும், அன்னைக்கு மோசே பேச வேண்டிய மோசே கோல் வச்சு அடிச்சுட்டாருன்னு அன்னைக்கு தான் ஜனங்களுக்கு தெரியும். மோசையை மட்டும் சொல்லாமல் இருந்தா இந்த சம்பவம் கடைசி வரைக்கும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. மோசே சொன்னதுனால தான் தெரிஞ்சு. பாருங்க, கர்த்தர் மோசே தம்முடைய வார்த்தையை மீறினாலும் கூட
தன்னுடைய தாசனாகிய மோசையை அவமானப்படுத்தல. அவர் செஞ்ச தவற பப்ளிக்ல ஜனங்களுக்கு சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் ஆண்டவர் மோசே செஞ்ச தப்ப மறைச்சிட்டாரு. ஆனா மோசே தான் அதை விடிய சொன்னார். அல்லேலூயா. அந்த இடத்துல கூட மோசே கானானுக்குள்ள நீ கால் வைக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார்னா, அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவர் டென்ஷன் ஆயிருப்பாரு. கடைசி வரைக்கும் மோசே கானானுக்குள்ள கால் வைக்கல. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆனாலும் கூட ஜனங்கள் மத்தியில கர்த்தர் மோசையை விட்டு கொடுக்கல. ஜனங்கள் மத்தியில மோசையை கர்த்தர் அவமானப்படுத்தல. தன் ஊழியக்காரனாகிய மோசே செஞ்ச தப்ப பொதுவெளியில ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை. மோசே சொல்லாமல் இருந்திருந்தா கடைசி வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, நமக்கும் தெரிஞ்சிருக்காது. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனை அவமானப்படுத்தல. பேச வேண்டிய இடத்துல கோல்ல வச்சு அடிச்சாலும் கூட அந்த இடத்துல தண்ணீரை புறப்பட செஞ்சு தன்னுடைய ஊழியக்காரனை கன பண்ணினார். அவமானப்படாதபடி தன்னுடைய ஊழியக்காரனை காப்பாற்றினார். தன்னுடைய ஊழியக்காரன் செஞ்ச தப்ப கடைசி வரைக்கும் கர்த்தர் சொல்லவே இல்லை. அந்த ஊழியக்காரன் தான் அந்த தப்பை சொன்னான். அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னத்தா, இதுதான் கர்த்தருடைய சுபாவம். தன்னுடைய பிள்ளையாக இருக்கட்டும், தன்னுடைய ஊழியக்காரனாக இருக்கட்டும், ஒரு பொழுதும் அவங்கள ஜனங்கள் மத்தியில் விட்டு கொடுக்க மாட்டாரு. அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுப்பாரு. ஆனா அதை பர்சனலா தான் டீல் பண்ணுவாரே ஒழிய பொதுவெளியில எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தன்னுடைய ஊழியக்காரனை ஒரு பொழுதும் ஆண்டவர் கனவீன பண்ணவே மாட்டாரு. ஊழியக்காரன் செஞ்ச தப்ப பொதுவெளியில அவர் சொல்லவே மாட்டாரு. பர்சனலா அவன் செஞ்ச தப்ப தனியா கூப்பிட்டு அவனை திட்டுவாரு, அவனுக்கு வார்னிங் கொடுப்பாரு, அவனை அடிப்பாரு, அவனை தண்டிப்பாரு. ஆனா பொதுவெளியில ஒரு ஊழியக்காரனை தன்னுடைய பிள்ளைய ஆண்டவர் ஒரு பொழுதும் அவமானப்படுத்த மாட்டார். அதுக்கு சாட்சி தான் இந்த மோசையுடைய லைஃப். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் பாருங்க, பொதுவெளியில யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டு அந்த ஊழியக்காரன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு, அவங்க கூட இந்த மாதிரி ஒரு பழக்கத்துல இருக்கிறாரு, இந்த மாதிரி தப்பு பண்ணாரு, அந்த மாதிரி தப்பு பண்ணாரு, தைரியமாய் ஒரு ஊழியக்காரனை பத்தி, ஒரு தேவ பிள்ளையை பத்தி தைரியமா இன்னைக்கு யூடியூப் சேனல்ல பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, தன்னுடைய ஊழியக்காரன் செஞ்ச தவற மன்னிச்சதும் இல்லாம அவர் தண்டிக்கிறாரா, இதெல்லாம் பர்சனலா தான் அவர் டீல் பண்றாரு ஒழிய பொதுவெளியில எல்லா ஜனங்களுக்கும் தெரியற மாதிரி அவர் ஒண்ணும் பண்ணல. அல்லேலூயா. தாவீது செஞ்ச தப்பு கூட ஆண்டவர் என்ன எல்லாத்துக்கும் ஊரை கூட்டியா சொன்னாரு. தாவீதும் நாத்தான் வேலும் அங்க இருக்கும்போது தனியா ஒரு ஊழியக்காரன் அனுப்பிதான் அவன் தப்ப கூட சொன்னாரு. ஊருக்கு பொதுவெளியில அதை சொல்லலையே. ஆனா இன்னைக்கு எவ்வளவு தைரியமாய் ஒரு ஊழியக்காரனை பத்தி யூடியூப்ல பொதுவெளியில பேசி கொண்டிருக்கிறாங்க. உண்மையாவே அந்த ஊழியக்காரன் தவறு செஞ்சிருந்தா நேரா போய் அவன்கிட்ட அந்த தவறை சொல்லலாம், அல்லது அவனுக்காக ஜெபிக்கலாம். இதைதான் செய்யணுமே ஒழிய அதை பொதுவெளியில சொல்றது எந்த விதத்திலும் நியாயமானதல்ல. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அது அந்த குற்றம் சாட்டுங்கிறது சாத்தானுடைய குணம். அல்லேலூயா. சாத்தானுடைய குணம் அது. அதை நம்ம செய்யக்கூடாது. அதனால அப்படிப்பட்ட வீடியோஸை நீங்க பார்க்காதீங்க. நான் சொல்றேன், ஒருவேளை அந்த ஊழியக்காரன் தவறே பண்ணியிருந்தாலும் அவனை தண்டிக்கவும் அவனை திருத்தவும் கர்த்தர் வல்லவர். அதை தான் நம்ம ரோமர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிச்சோம். இன்னொரு ஒரு 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 வேலைக்காரனை குறித்து குற்றம் சாட்டுகிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் தேவனுக்கே அவன் கணக்கு ஒப்புவிக்கணும். அவன் ஒழுங்கா ஊழியம் செஞ்சிருந்தா கர்த்தர் அவனை கனப்படுத்த போறாரு, உயர்த்த போறாரு. ஒருவேளை அவன் தப்பு செஞ்சிருந்தா கர்த்தர் அவனை தண்டிக்கப்படுறாரு. அவனுக்கும் கடவுளுக்கும் இடைப்பட்ட காரியம். ஒருவேளை உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணலாம்? அவனுக்காக ஜெபம் பண்ணலாம், அல்லது நேரடியா போய் இந்த காரியத்தை சொல்லலாம். இதுதான் செய்யணுமே ஒழிய அவங்கள பத்தி பப்ளிக்ல பேசுறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. அல்லேலூயா. அவன் விழுந்தாலும் சரி நின்றாலும் சரி அவன் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அவன் ஒழுங்கா ஊழியம் செஞ்சா கர்த்தர் அவனை உயர்த்த போறாரு, கனப்படுத்த போறாரு. தப்பா ஊழியம் செஞ்சிருந்தானா கர்த்தர் அவனை தண்டிக்க போறாரு. அவன் மனம் திரும்பினா அவனை சரி பண்ணி மறுபடியும் பயன்படுத்த போறாரு. இல்லையா, மனம் திரும்பலையா, அவனை தூக்கிட்டு அந்த இடத்துல வேற ஒரு உத்தமமான ஊழியக்காரனை கர்த்தர் வைக்க போறாரு. கடவுளுக்கும் அந்த ஊழியக்காரருக்கு இடைப்பட்ட காரியம். இடையில பூந்து அவனை குற்றம் சாட்டுறதுக்கு, அவனை நியாயம் தீர்க்கிறதுக்கு நீங்களும் நானும் யார்? அந்த அதிகாரத்தை நமக்கு யார் கொடுத்தா? நமக்கு அந்த அதிகாரம் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அப்போ ஒருத்தருடைய குற்றத்தை வெளிப்படுத்துறவங்களா இல்ல, மறைக்கிறவங்களா இருக்கணும். அதனால தான் பாருங்க, நோவாவுடைய பசங்கள்ல அந்த 2 பசங்க நோவாவுடைய நிர்வாணத்தை மறைச்சாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனா நோவாவுடைய நிர்வாணத்தை வெளியே போய் சொல்லி அதை எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தினவனையோ நோவா சபித்தார். நோவாவுடைய நிர்வாணத்தை மறைச்சவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நோவாவுடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்தினவன் சபிக்கப்படுகிறான். அதே மாதிரிதான் தேவ பிள்ளையாக இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், அவங்களுடைய குற்றங்களை மறைக்கும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். அவங்களுடைய குற்றங்களை வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு சாபம் உண்டாகும். அவன் விழுந்தாலும் நின்னாலும் கர்த்தருக்கு அவன் கணக்கு ஒப்புவிப்பான். அவனை கர்த்தர் சரி பண்ணிடுவார். அவனுக்கு ஒரு உணர்வு கொடுத்து, நீ பேசுனது தப்புப்பா, நீ நடந்தது தப்புப்பா, நீ பண்ணது தப்புன்னு ஆண்டவர் உணர்த்தினோன்னா அவனும் மனம் திரும்பி கடைசியில தாவீதை போல மறுபடியும் ரெடியாகி வந்துடுவான். மறுபடியும் உத்தமாவும் ஊழி செய்ய ஆரம்பிச்சிருவான். ஒருவேளை அவன் மனம் திரும்பணும்னா அவனை அடிச்சுட்டு அவனை தூக்கி போட்டு அவன் இடத்துல வேற ஒருத்தனை கர்த்தர் நியமிச்சு கர்த்தரை பயன்படுத்த ஆரம்பிச்சு. இது கர்த்தருடைய காரியம். அந்த காரியத்துல கர்த்தருடைய விஷயத்துல
தலையிடுறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள். அத தலையிடக்கூடாது. அது புரிஞ்சுக்கொள்ளுங்க. எந்த ஊழியக்காரனை பத்தி குறை பேசாதீங்க. எந்த தேவ பிள்ளைகளை பத்தி குறை பேசாதீங்க. ஒருவேளை உண்மையாகவே அவங்க தவறு செய்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா 2ல ஏதாவது ஒண்ணு தான் செய்யணும். ஒண்ணு நேரடியா போய் இந்த மாதிரி நீங்க தப்பு பண்றீங்க, இது நல்லது இல்ல, நேரா ஃபேஸ் டு ஃபேஸ் மூஞ்சுக்கு நேரா போய் சொல்லுங்க. அப்படி உனக்கு சொல்ல தைரியம் இல்லைன்னா அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது 2 தான் பண்ணுமே ஒழிய அவங்கள பத்தி பொது மேடையிலேயோ யூடியூப்லயோ அல்லது மத்தவங்கள்ட்டயும் போய் சொல்றதுக்கு உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் இல்ல. ஏன்னா நம்ம சொல்லிக் கொண்டிருக்க அந்த நேரத்துல ஒருவேளை அவன் மனம் திரும்பி கர்த்தரோடு கூட நல்மனம் பொருந்தி திரும்ப அவன் சரியாகி ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிருப்பான். கர்த்தருடைய பார்வையில் அவன் குற்றமற்றவனா மாறி இருப்பான். ஏன்னா அவன் செஞ்சது தப்பு, செஞ்சது உண்மை. நம்ம சொல்லிக் கொண்டிருக்க அந்த நேரத்துல அவன் ஆண்டவர் அவனை உணர்த்தினோன்னு அவன் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணி கர்த்தருக்கு உண்மையா வாழ ஆரம்பிச்சுட்டு இருப்பான். இப்ப கர்த்தருடைய பார்வையில ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னிச்சு மறந்துட்டாரு. ஆண்டவர் அவனை மன்னிச்சதுக்கு அப்புறம் நம்ம அவனை குற்றவாளின்னு சொன்னா அவன் குற்றவாளி அல்ல, நம்ம தான் குற்றவாளி. ஏன்னா கர்த்தருடைய பார்வையில் நீதிமான இருக்கிறவனை நம்ம குற்றவாளியா தீர்த்தோம் என்று சொன்னால் நம்ம தான் குற்றவாளி. நீதிமானை பாவி என்றும் பாவியை நீதிமானும் என்று தீர்க்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ ஒருத்தர் தப்பு செஞ்சானா அவன் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவை அவன் சரியாயிடுவான். அவன் சரியான செய்தி நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆண்டவர் அவனை உணர்த்தி ஊழியக்காரன் மூலம் பேசி அல்லது தரிசனம் கொடுத்து பேசி அவன் தப்பை உணர்த்தி அவனை சரி பண்ணிடுவான். அது நமக்கு தெரியாது. அவன் மனம் திரும்பி மறுபடியும் ஒழுங்கா ஊழிய செய்ய ஆரம்பிச்சிருப்பான். நமக்கு தெரியாது. இதை தெரியாத நம்ம போய் மத்தவங்கள்ட்ட சொல்லி கொண்டிருக்கோம்னா ஆண்டவர் அவனை மன்னிச்சு மறந்துட்டாரு. ஆனா அதை நம்ம சொல்லும் போது குற்றமற்றவனை நம்ம குற்றம் சாட்டுறதுனால நமக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு வரும். அதனால எந்த ஊழியக்காரனை பத்தி தயவு செஞ்சு குறை பேசாதீங்க. எந்த விசுவாசியை பத்தி குறை பேச. ஒருவேளை உங்களுக்கு தப்பு தெரிஞ்சுன்னா மறுபடியும் சொல்ற, நேரடியா போய் அந்த நபர்கிட்ட நேருக்கு நேரா போய் இந்த காரியம் நீங்க செய்றீங்க தப்புன்னு ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிடுங்க. அப்படி உங்களுக்கு பேசுறது தைரியம் இல்லைன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இது 2 தான் செய்யணும். ஆனா பொது மேடையில யூடியூப்ல அல்லது மற்ற சமூக வலைத்தளங்கள்ல அவங்கள பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் இல்லை. இன்னொருடைய ஊழியக்காரனை குற்றம் சாட்டுறதுக்கு நீங்களும் நானும் யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் தேவனுக்கே அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவனை கர்த்தர் நிலைப்படுத்துவார், அவனை சீர்படுத்துவார், அவனை மீண்டும் கர்த்தர் பயன்படுத்துவார். அவங்களை குற்றம் சாட்டுறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு இந்த செய்தியை நம்ம கேட்டு இருக்கிறோம். எந்த ஊழியக்காரனை பத்தி குறை பேசாதீங்க, யாரை பத்தி தப்பு பேசாதீங்க. நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்மளுடைய முதல்ல நம்மள பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம கரெக்டா இருக்குமா? ஒருத்தனை குறை பேசுறோம், ஒரு ஊழியக்காரனை குறை பேசுறோம், ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறோம், நம்ம கரெக்டா இருக்கிறோமா? இல்லையே. நம்மள்ட்டே ஏகப்பட்ட குற்றத்தை வச்சிருக்கிறோம். ஆண்டு சொன்னாரு, இன்னொருத்தனுடைய கண்ணில் இருக்கிற தூசியை நீ எடுத்து போறதுக்கு முன்னால உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடு, உதிரத்தை எடுத்து போடு. உன் கண் அதாவது என்ன பலகை உன் கண்ணுக்குள்ள ஒரு பெரிய பலகை குத்திட்டு அதை எடுத்து போடாம இன்னொருத்தருடைய கண்ணில் இருக்கிற தூசியை எடுத்து போடுறான்னு நினைக்கிறேன். அப்படின்னு ஆண்டு என்ன சொல்றேன்னா, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். உன்னை பத்தி பாரு, உன்ட்ட என்ன குறை இருக்கு, உன்ட்ட என்ன பேச, உன்னை நீ சரி பண்ணு. அடுத்தவனை சரி பண்றது உன் வேலை இல்லை. அல்லையா? இன்னும் கூட பாருங்க, அந்த யூடியூப் சேனல்ல அந்த ஊழியக்காரை பத்தி இந்த ஊழியக்காரங்களை பத்தி தப்பா பேசுற நேரத்துல ஏன் பைபிள்ல இருக்கிற சம்பவங்கள், பைபிள்ல இருக்கிற மகத்துவமான காரியங்களை ஏன் பேசியிருக்க கூடாது? ஏன் மத்தவங்களை பத்தி குறை பேசுற அதே நேரத்துல ஆண்டவரை பத்தின சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கலாமே? மத்தவங்களை பத்தி குறை பேசுற நேரத்துல வேதத்தில் உள்ள மகத்துவங்களை, வேதத்தில் உள்ள மகிமையை சொல்லி கொடுத்திருக்கலாம், அல்லது ஒரு நல்ல ஒரு பிரசங்கத்தை கொடுத்திருக்கலாம், அல்லது சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கலாம், கர்த்தரை பத்தி சொல்லி கொடுத்திருக்கலாம். அதை பண்ணாம அந்த நேரத்துல வீணாய் உட்கார்ந்து கொண்டு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் இந்த மாதிரி தப்பு பண்றான், அந்த மாதிரி தப்பு பண்றான்னு நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த நேரத்தை யூஸ்ஃபுல்லா கர்த்தருடைய வேதத்தை போச்சிருக்கலாமே, ஆண்டவரை பத்தின சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கலாமே, வேதத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கலாமே. அதை விட்டுட்டு நேரத்தை வீணாக்கி அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாள் கர்த்தருக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நான் அப்படிப்பட்டவங்கள இருக்க வேண்டாம். யாரையும் பத்தி குறை பேச வேண்டாம். நம்ம ஒழுங்கா இருக்கான்னு பார்ப்போம். நம்ம ஒழுங்கு இல்லைன்னா நம்மள நம்ம சரி பண்ணிப்போம். ஒருவேளை யார்கிட்ட தப்பு இருந்துச்சுன்னா நேரா போய் அவங்கள்ட்ட பேசுவோம், அல்லது அவங்களுக்கு அச்சீவிப்போம். இதை தான் நம்ம செய்யணும். அடுத்தவங்களை பத்தி குறை பேச நமக்கு அனுமதியை கர்த்தர் கொடுக்கவில்லை. அவன் நின்றாலும் விழுந்தாலும் தேவனுக்கு கணக்கு ஒப்பிக்கணும். அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். அவனை அழைச்சது கர்த்தர். அவனை பத்தி குறை சாட்டுறதுக்கு, குறை சொல்றதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. அவனை கர்த்தர் சரி பண்ணுவார், தண்டிப்பார், மன்னிப்பார். அதெல்லாம் ஆண்டவருக்கும் அவனுக்கு இடைப்பட்ட விஷயம். நம்ம அதை செய்யக்கூடாது. அதனால ஒருவேளை இங்க யாராவது நீங்க ஊழியக்காரனை குறை பேசுறது அல்லது சபை மக்களை குறை பேசுறது இப்படிலாம் இருந்துச்சுன்னா இன்னையோட அந்த விஷயத்தை விட்டுருங்க. யாரை பத்தியும் குறை பேசாதீங்க, யாரை பத்தியும் தப்பா பேசாதீங்க. நம்மளுடைய லைஃப்பை சரி பண்ணிட்டு கர்த்தரை நோக்கி கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிப்போம்.